ശ്രീകോവിലിനകത്ത് മന്ത്രോച്ചാരണം, പുറത്തു നടക്കുന്നതോ വിഷലിപ്തമായ മനസ്സിന്റെ അധമപ്രവർത്തനവും. ഉദയനിധി സ്റ്റാലിൻ സനാതനധർമ്മത്തെക്കുറിച്ച് പറഞ്ഞതു മുതൽ അദ്ദേഹത്തിനെതിരെ ഹിന്ദുക്കളല്ല, ഹിന്ദുക്കളുടെ അട്ടിപ്പേറവകാശം തങ്ങളുടേതാണെന്ന് അവകാശപ്പെടുന്ന സംഘപരിവാറിന്റെ നേതൃത്വത്തിൽ നടക്കുന്ന ആക്രോശങ്ങളും തനെന്താണ് നെറുകേടുകളുമാണ്. അദ്ദേഹത്തിന്റെ തലയ്ക്ക് 10 കോടി വിലയിടുന്ന ഹിന്ദു സന്യാസി, അദ്ദേഹത്തിന്റെ ചിത്രം ആലേഖനം ചെയ്യുന്ന ഫ്ലോർമേറ്റിൽ ചവിട്ടി സായുജ്യമടയുന്ന ചാണക സംഖ്യ, അദ്ദേഹത്തിനോട് നേരിട്ട് എതിർക്കാൻ കഴിയില്ല എന്ന് മനസ്സിലായ സംഖ്യകളുടെ ഓരോ ലീലാവിലാസങ്ങൾ. ഇതിൽ നിന്നുമൊക്കെ അവരുടെ മനസ്സ് എത്ര സങ്കുചിതമാണെന്ന് നമുക്ക് മനസ്സിലാക്കാം. ഇപ്പോൾ തല വെട്ടുന്നതാണോ ഹിന്ദു ധർമ്മം? ക്ഷേത്രത്തിൽ കയറി ദൈവത്തെ തൊഴുന്നവരുടെ മനസ്സ് ശുദ്ധമായിരിക്കണം. അതുപോലെ തന്നെയാകണം അവരുടെ വിശ്വാസങ്ങൾ. ചാണകത്തീനികളുടെ മനസ്സ് നന്നാക്കാൻ ഒരു ദൈവത്തിനും കഴിയില്ല എന്ന് ഇതിൽ നിന്ന് വ്യക്തം. ഉദയനിധി സ്റ്റാലിൻ അദ്ദേഹത്തിന്റെ നിലപാടിൽ ഉറച്ചു നിൽക്കുകയാണ്. അദ്ദേഹം പറയുന്ന വാക്കുകൾ കേൾക്കൂ. இந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் வாழ்த்துறை வழங்கும் வாய்ப்பை தந்த இந்த மாநாட்டு ஏற்பாட்டுக் குழுவுக்கு முதற்க என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாநாட்டுடைய தலைப்பே மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கின்றது. சனாதன எதிர்ப்பு மாநாடு என்று போடாமல் சனாதன ஒழிப்பு மாநாடு என்று நீங்கள் இதை போட்டிருக்கிறீர்கள், இதை அழைத்திருக்கிறீர்கள், இந்த நிகழ்ச்சிக்கு பெயரிட்டீர்கள். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சிலவற்றை நாம் ஒழிக்கத்தான் வேண்டும், எதிர்க்க முடியாது. கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா இதையெல்லாம் நம்ம எதிர்க்க கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனம். சனாதனம் என்பதை எதிர்ப்பதை விட ஒழிப்பதே நாம் செய்ய வேண்டிய முதல் காரியமாகும். எனவே இந்த மாநாட்டிற்கு மிக பொருத்தமான தலைப்பு வைத்திருக்கிறீர்கள், அதற்கு என்னுடைய பாராட்டுகள். சனாதனம்னா என்ன? சனாதனம் அப்படிங்கிற பெயரு சமஸ்கிருதத்திலிருந்து வந்ததுதான். சனாதனம் சமத்துவத்திற்கும் சமூக நீதிக்கும் எதிரானது. சனாதனம் வேற ஒன்றும் கிடையாது. சனாதனங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? நிலையானது, அதாவது மாற்ற முடியாதது, யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிறது தான் சனாதனத்திற்கு அர்த்தம். 2 நாளா தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியும். ஒரு வார்த்தை தான் அதிகமா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவும் என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. என்ன? சனாதனம். சென்னையில நேற்று முன்தினம் ஒரு மாநாடு. அந்த மாநாட்டோட பேரு சனாதன ஒழிப்பு மாநாடு தான். அதுல நான் என்ன பேசினேன்? சனாதனத்தை ஒழிக்க வேண்டும். எப்படி கொசு, மலேரியா, டெங்கு, கால்ரா, கோவிடை ஒழிச்சோமோ அதே மாதிரி சனாதன கோட்பாடுகளை ஒழிக்க வேண்டும் சொன்னேன். அந்த மேடையிலே நான் சொன்னேன், நான் பேசிட்டு இருக்கிறேன், இந்த பேச்சு வெளில போனோடனே நிறைய பேரோட வயிற்றுச்சல் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னது நடந்துருச்சு. அமித்ஷால ஆரம்பிச்சு நட்டா வரைக்கும் இப்ப உதயநிதி பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்தியா முழுக்க புகார் கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன கைது செய்யணும்னு. இன்றைக்கு ஒரு சாமியார் என்னுடைய தலைக்கு வேலை வச்சிருக்கிறார். 10 கோடி. உதயநிதி தலையை யார் வெட்டி எடுத்துட்டு வராங்களோ அவங்களுக்கு 10 கோடி தொகை. யாரு சொன்னது? ஒரு சாமியார். நான் கேக்குறேன், என் தலைமையில உனக்கு அப்படி என்ன ஆசை? இன்னொன்னு, நீ சாமியார் தானே, உன்கிட்ட எப்படி 10 கோடி இருக்கும்? நீ உண்மையான சாமியாரா டூப்ளிகேட் சாமியாரா? எனக்கு உன் மேல டவுட் இருக்கு. இப்போ எனக்கு என் தலைக்கு எதுக்கு 10 கோடி? என் தலையை சீவறதுக்கு ஒரு 10 ரூபா சீப்பை கொடுத்தா நானே சீவிட்டு போயிடுவேன். இதே மாதிரி கலைஞரை மிரட்டினாங்க. இதே மாதிரி ஒரு சாமியாரு கலைஞருடைய தலையை சீவினா 1 கோடி ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. கலைஞர் என்ன சொன்னாரு? நீ 100 கோடி கொடுத்தாலும் என் தலையை நானே சீவிக்க முடியாது அப்படின்னு சொன்னவர் தான் கலைஞர். அவர் வழிகளை தான் அம்பேத்கர் எதற்காக சண்டை பண்ணாரு, பெரியார் எதற்காக போராடினாரு, கலைஞர் எதுக்காக போராடினாரு, இனமான பேராசிரியர் எதற்காக போராடினாரு, நம்முடைய தலைவர் இன்று வரை போராடி கொண்டிருக்கிறார். இந்த சனாதன கோட்பாடுகளை ஒழிக்கும் வரை திராவிட முன்னேற்ற கழகம் போராடி கொண்டேதான் இருக்கும். சனாதனம்னா என்ன? நான் பேசினது திருச்சி திசை மாத்துறாங்க, திசை திருப்புறாங்க. பாஜகவுக்கு கை வந்த கலை. சனாதனம்னா என்ன அர்த்தம்? யாரும் கேள்வி கேட்க கூடாது, எந்த விதமான மாற்றமும் இருக்கக்கூடாது, எல்லாமே நிலையானது அப்படிங்கறதா சனாதனம். 100 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள், தாய்மார்கள் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாது. 60-70 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் மேலாடை அணியக்கூடாது, பெண்கள் படிக்க கூடாதுன்னாங்க. இதையெல்லாம் உடைச்சதுதான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய சமூக நீதி. அதைத்தான் நான் பேசினேன். உடனே அதை திருச்சி பேசுறாங்க, என்ன இந்து விரோத கட்சியா? யாரு இந்து விரோத கட்சி?
தலைவர் அவர்கள் இந்த 2.5 வருஷத்துல எத்தனையோ திட்டங்கள், இல்லம் தேடி கல்வி திட்டம், இப்ப மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து, இப்ப இந்த செப்டம்பர் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள்ல கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், தாய்மார்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் காலை உணவு திட்டம், ஒட்டுமொத்த இந்தியாவுமே பாராட்டிட்டு இருக்கு. பக்கத்து மாநிலத்திலிருந்து அமைச்சர்கள்லாம் வந்து, அரசு அதிகாரிகள் வந்து அந்த திட்டத்தை பார்த்து இந்த திட்டத்தை எப்படி பண்றீங்கன்னு வாழ்த்திட்டு போயிட்டு இருக்காங்க. தாய்மார்கள், பெற்றோர்கள் வாழ்த்திக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி தாய்மார்கள், பெற்றோர்கள் ஒரு கவலையோட இருப்பாங்க, நம்ம குழந்தை பசியோட பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கே, சாப்பிட்டுச்சா அப்படின்னு. இப்போ பெற்றோர்கள் வாழ்த்தி அனுப்புறாங்க, என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறாரு, நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு, பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னே என் குழந்தை சாப்பிட்டு படிக்க உட்காருன்னு. இந்த திட்டத்தால பயன்பெற்றிருக்கிறதுலாம் யாரு? 99% பேர் இந்துக்கள். ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஒரு காப்பீடு திட்டம் யாருக்கு தெரியுமா கொடுத்திருக்காங்க? செத்து போன 88,000 பேருக்கு காப்பீடு திட்டம் கொடுத்திருக்காங்க. இதையெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் தினம் தினம் பேசிட்டு இருக்காங்க, வெளில கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் நம்மளை மிரட்டுறதுக்கு இடி, சிபிஐ, ஐடி ரைடு இப்படின்னு நம்ம மேல தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு. திரு மோடி அவர்களே, நான் மோடிக்கும் பயப்பட மாட்டோம், உங்க ஈடிக்கும் பயப்பட மாட்டோம். இங்க தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டிருப்பது, தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருப்பது உங்களுடைய அடிமைகள் திரு எடப்பாடி பழனிசாமியோ திரு ஓ பன்னீர்செல்வமோ கிடையாது. தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருப்பது யாரு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆண்டு கொண்டிருக்கிறார். அதை முதல்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எனவே நான் இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்வதெல்லாம், கலைஞர் ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லியிருக்காரு 9 வருஷத்துக்கு முன்னாடி. நம்மளோட வீடு, அதை நம்ம தினம் சுத்தம் செய்யறோம், நம்ம வீடு சுத்தமா இருக்கணும், சுத்தம் செஞ்சு கிளீன் பண்ணி வச்சுக்கிறோம். திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்குள்ள ஒரு விஷ பாம்பு வந்துருச்சு. அந்த பாம்பை பார்த்தோன்னே நம்ம பயந்து அந்த பாம்பை அடிச்சிட்டோம், பாம்பு ஓடி போயிடுச்சு. திருப்பி 2 நாள் கழிச்சு இன்னொரு விஷ பாம்பு வீட்டுக்குள்ள வருது. எப்படி நம்ம அந்த பாம்பை அடிச்சமே, திருப்பி இன்னொரு விஷ பாம்பு உள்ள வந்திருக்கு அப்படின்னு வீட்டுக்கு வெளில போய் பார்த்தா, வீட்டுக்கு வெளியில புதர், குப்பை. அந்த குப்பைக்குள்ளேருந்து, அந்த புதருக்குள்ளேருந்து ஒழிஞ்சுதான் அந்த பாம்பு நைசா வீட்டுக்குள்ள உள்ள வருது. இதே நீங்க இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியலோட ஒப்பீடு செய்து பார்க்க வேண்டும் கேட்டுக்கிறேன். நான் வீடுன்னு சொன்னது நம்முடைய தாய் திருநாடு தமிழ்நாடு. அந்த விஷ பாம்புன்னு சொன்னது ஒன்றிய பாஜக. வெளில இருக்கக்கூடிய அந்த குப்பைன்னு சொன்னது அடிமை அதிமுக கூட்டம். நீங்க பாம்பை ஒழிக்கணும்னா, விஷ பாம்பை அடிச்சு விரட்டணும்னா, வெளில இருக்கக்கூடிய அந்த குப்பையையும் நீங்க சுத்தம் செய்யணும். பாஜகவை ஒழிக்கணும்னா அடிமை அதிமுகவையும் ஓட ஓட விரட்டணும். 2021 சட்டமன்ற தேர்தலில் எப்படி அடிமைகளை அடிச்சு விரட்டணும், ஓட ஓட விரட்டணும், அதே மாதிரி இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நமக்கு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அடிமைகளுடைய எஜமானர்கள், ஓனர்ஸ், அவங்களையும் அடிச்சு விரட்டணும்னா நாம் அத்தனை பேரும் இந்த நேரத்தில் சபதம் எடுத்துப்போம், சூளுரைப்போம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாடும் நமதே, 40 நமதே என்ற அந்த சூளுரை ஏற்று அதற்கெல்லாம் ഒരു അച്ചാരமாக சேலத்தில் നடைபெறக்கூடிய 2 കൂട്ടരും ഒരേ ദൈവത്തെ ആരാധിക്കുന്നു. പറഞ്ഞിട്ട് എന്ത് കാര്യം? സാംഘികൾ തൂറി മെഴുകുന്നതൊന്ന് കണ്ടു നോക്കിയേ.
मुर्दाबाद, सीएम के नेता मुर्दाबाद, उदयनिधि मुर्दाबाद, सीएम के नेता मुर्दाबाद, उदयनिधि मुर्दाबाद, सीएम के नेता मुर्दाबाद। आज मैंने इसकी ऐसी तैसी कर दिया। देखिए, तमिलनाडु के मुख्यमंत्री के बेटे डीएमके नेता उदयनिधि का पुतला है। आज हमने जो है प्रतीकात्मक पुतला दहन किया है और तलवारों से उनका सर कलम किया है, क्योंकि उन्होंने कहा है कि मच्छर, डेंगू, मलेरिया और कोरोना की तरह सनातन धर्म को समाप्त कर देना चाहिए। और इसके बाद बेशर्मी से उन्होंने बयान दिया कि वो अपने बयान पर कायम हैं। जबकि देखा जाए तो लाखों वर्ष पहले अगर देखिए तो एक ही धर्म था, सनातन धर्म। 2-2.5 हजार वर्ष से कुछ जो है मजहब, पंथ, धर्म बने हैं। पहले एक ही धर्म था, इसलिए सनातन धर्म का न कोई आदि है न कोई अंत है। सनातन धर्म न कभी मिटा है न कभी मिट सकता है। हाँ, सनातन धर्म को अगर मिटाने की कोई बात करेगा वो जरूर मिट जाएगा। अयोध्या से मैं तपस्वी छावनी पीठाधीश्वर जगत गुरु परमहंस आचार्य आज मैं 10 करोड़ रुपए का इनाम घोषित कर रहा हूं। जो डीएमके नेता उदयनिधि का सर काट के ले आएगा वो हमसे 10 करोड़ रुपए का ले जाए पुरस्कार। और इसके बाद भी अगर कोई नहीं ले आया तो हम तलवार तैयार कर लिए हैं, मैं स्वयं रवाना होऊंगा और उसका सर काटूंगा। क्योंकि अगर दूसरे धर्म के विषय में इस तरह बोले होते तो अभी तक चिथड़े उड़ गए होते। यहां तक कि उनके पिताजी मुख्यमंत्री हैं, उनके भी चिथड़े उड़ गए होते। वो जानते हैं कि सनातन धर्म मानवतावादी है, अहिंसावादी है। लेकिन हम मानवतावादी हैं, लेकिन राक्षसों का वध भी हम लोग करते हैं। और वह राक्षस बन चुका है, उसका वध मेरे हाथों से होगा।